நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி டெய்லர் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருக்க விக்னேஷ் ராஜ் அவரை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு யாரோடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சிங்கர் சீசன் 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த சீசனில் இப்போ ஃபினாலாவே நெருங்கிட்டு இருக்கு. அதில் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் முடிஞ்சுது. இந்த டாஸ்க்கை எல்லாருமே நிறைய பேர் வந்து ஜான் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு ஜானோடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அவருடைய அண்ணனா, அதாவது இந்த ஷோ மூலிமா அண்ணனா இருக்க விக்னேஷ் அவர்கள் தான் டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா இந்த சீசன்ல போயிருக்காரு. அவருக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் யாரு, அவர் எப்படி இந்த ஷோக்குள்ள வந்தாரு, அவரை பத்தி தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க விக்னேஷ் அவர்களுடைய தீவிரமான ரசிகைன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விக்னேஷ் ராஜ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ 26 வயசு ஆகுது. ஆனா இவர் 13 வயசுல இருந்தே இந்த ஷோக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காரு. எப்படியாவது நம்மளுடைய அப்பாவுடைய கனவை மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்போடு தான் இவரு இந்த ஷோக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்காரு. தன்னுடைய 13வது வயசுல இவரு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10th எல்லாம் படிச்சுட்டு இருந்தாராம். 2011 தான் இந்த ஷோல இவர் வந்திருக்காரு. சூப்பர் சிங்கர் சீசன் 3ல வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மலையாளியா இருந்திருக்காரு. தமிழ் ரொம்ப நாளாவே பேசுவாரு. சின்ன வயசுல இருந்து இவங்க அப்பானா இவருக்கு ரொம்ப உயிராங்க. இவருக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்க அப்பா தான் இவர் எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாராம். இவர் ஒரு அப்பா பையனேன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அப்பா இல்லாம இவர் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லையா. அவங்க அப்பா இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐசியூல எல்லாம் 4 நாள் வச்சிருந்தாங்க. எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட தான் இருந்திருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் அவரு காலமாயிருக்காரு. அப்போ இவரு ரொம்ப சின்ன பையனா இருந்தாராம். அவங்களுடைய அம்மாக்கு தையல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியுமா. சரி நம்ம தையல் கலை பண்ணி தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், வேலைக்கு போலாம் அப்படிலாம் சொல்லி மனசுல நினைச்சிட்டே இருக்கப்போதான் அவங்களுடைய மூத்த மகன் வந்து இதுக்கப்புறம் நானே நம்ம வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரு சொன்னது மட்டும் இல்லாம சின்ன பையனா இருந்த விக்னேஷும் சொல்லியிருக்காரு. அப்பவே ரொம்ப பொறுப்பான பையனாங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அம்மானா ரொம்ப உயிராம். அம்மாவை பெருமைப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற கனவோட கூட இவரு இருந்திருக்காரு. எங்க பார்த்தாலுமே இப்போ விக்னேஷ் அம்மா அப்படின்னு தான் சொல்றாங்களாம். இதை இவரு சூப்பர் சிங்கர் ஷோல கூட சொல்லியிருப்பாரு. 13 வருட வழி வந்து இப்போ அவருக்கு ரொம்ப நல்லாவே அதுக்கான ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போது அந்த ஷோல நல்லா பாடி இவர் வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவங்க அப்பாவை கடைசியாவே அந்த ஷோல தான் பார்த்தாராம். அந்த வீடியோவை கூட இந்த ஷோல டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்ல போனா அவரை திரும்ப பார்க்கணும், அவங்க அப்பாக்காக தான் இந்த ஷோக்கே வந்தாராம். இப்போ டிக்கெட் டு ஃபினாலே மூலமா ஃபைனலிஸ்ட் ஆனதுனால அவங்க அப்பாவுடைய பிளெஸிங் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. இவர் இந்த ஷோல பாத்தீங்கன்னா நிறைய மறக்க முடியாத பாடல்களையும் நிறைய மறக்க முடியாத தருணங்களையும் நமக்காக கொடுத்தாருன்னே சொல்லலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயே தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை இந்த ஒரு சாங்கை பாடி அசத்திட்டாரு. அது மூலியமா சுஜாதா மேம் வாவ் நீலாம் அந்த காலத்துல இருந்தா இந்நேரம் பிளேபேக் சிங்கராவே மாறி இருப்பேப்பா அப்படிலாம் பெருமையா பேசியிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து சித்ராமாவை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவரு வளர்ந்தாராம். சித்ராமானா ரொம்ப உயிராங்க. ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷனா அவங்களதான் சொல்லுவாராம். அவங்க முன்னாடி பாட்டு பாட போறோன்ட்டு இந்த ஷோல தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாராம். எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பாடலை பாடியிருப்பாரு. உன் பார்வையில் 1000 இந்த ஒரு சாங் தான் இவர் பாடி அசைத்திருப்பாரு. இந்த பாடலை பாடி சித்ராமாவை அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா சித்ராமா எழுந்து வந்து அவங்க கையில இருந்த ஒரு சரஸ்வதி டாலரை அவருக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாலரை இப்ப வரைக்கும் அவர் கழுத்துல போட்டுட்டு இருக்காராம். அந்த டாலர் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே லக்கியான டாலராங்க. என்னவளே அடி என்னவளை சாங் ரொம்ப நல்லாவே பாடியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க அப்பா இவருக்காக இவர் சின்ன வயசுல இருக்கும் போது இவரை தூக்கி வச்சு பாடுற பாடல் எதுனா சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, இந்த பாடலை தான் அவங்க அப்பா அடிக்கடி இவரை தூக்கி வச்சு பாடுவாராம். இன்னொன்னு ஜான் கூட சேர்ந்து காட்டுக்கோயிலு இந்த சாங்கை பாடி அசைத்திருப்பாரு. அப்பதான் ஜானும் ரொம்ப எமோஷனலா இருப்பாரு. எனக்கு இந்த ஷோ மூலமா கிடைச்ச இவரை நான் கூட போற அண்ணனாவே நினைக்கிறேன். எனக்கு அண்ணெல்லாம் இல்லை, இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ இவங்க 2 பேரும் அவுட்டிங்லாம் கூட போறாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியா வள வந்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஜானோடைய ரசிகர்கள் யாருமே விக்னேஷ் மேல போனதை
நினைச்சு கோபமோ வருத்தமோ படவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் ஜான் அண்ணனுடைய சார்பா அவங்களுடைய ஃபேன்ஸ் நாங்க விக்னேஷ் அண்ணனுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இவரு ஃபைனலிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் தாண்டி இவருக்கு ரொம்பவே ஒரு கேரிங்கான பர்சன் ஒருத்தவங்களும் கிடைச்சிருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லை, இவங்களுடைய அன்பு காதல் மனைவி தாங்க. ஆமாங்க, 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிக்காம 2 பேரும் மாறி அதே இன்னொரு ஒரே ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. இது 2 பேருக்குமே தெரியாமலே இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பாண்டிங் எப்படி இருந்திருக்குன்னா, யாருடைய கவர் சாங்குமே பார்க்காம இருந்த இவங்க அவங்களோட ஃப்ரெண்டு மூலமா முழுமதி அவளது முகமாகும் இந்த ஒரு கவர் சாங்க நிவேதா அவர்கள் பார்த்திருக்காங்க. அவங்க தான் இவங்களுடைய காதலியாவும் மாறி இருக்காங்க. இவரு இவங்களை நிவே நிவே அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு, ஓ நம்ம 2 பேரும் முன்னாடியே ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோமா அப்படிலாம் 2 பேருக்கும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ்லயும் விழுந்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பொண்ணோடைய வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. பொண்ணும் பாத்தீங்கன்னா ஊட்டியே சேர்ந்தவங்களாம். ஊட்டில அவங்களுடைய அப்பா ரொம்ப பெரிய ஆளாங்க. இத விக்னேஷ் அவர்களே ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. அவரு டெரர் பீஸா இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப சாஃப்ட் பர்சனா இருக்காரு, ரொம்ப ரொம்ப ஜாலி பர்சனா இருக்காருப்பா. கண்டிப்பா இது போலலாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமணம் 2 முறைப்படியும் நடந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கிறிஸ்டியன் முறைப்படியும் இன்னொரு பக்கம் இந்து முறைப்படியும் நடந்திருந்தது. இதுல இந்து முறைப்படி அவங்களுடைய ரிசப்ஷன் நடந்திருந்தது. சமீபத்துல தான் இவங்களோட திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு. ஸோ பல வருட காதல் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ரொம்ப நல்லாவே கைகூடி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு தருணத்துல அவங்களுடைய அப்பா இல்ல, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணன்னு கூட அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, விக்னேஷ் அவர்களுடைய ஷோவை பார்க்கறதுக்கு யாருமே வரவே மாட்டாங்களாங்க. ஆனா டிக்கெட் டு ஃபினாலேக்கு மட்டும் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே சர்ப்ரைஸா வர வச்சிருக்காங்க. அவங்களுடைய மனைவியான நிவேதா ஆரம்பத்துல இருந்தே இவர் மேல கேரிங்கா இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடவே கூடாது, என்ன நடந்தாலும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவில் இருந்தாராம் விக்னேஷ். ஸோ விக்னேஷ் அவருடைய பேஷனும் ப்ரொஃபஷனலும் ஒரே மாதிரியா எடுத்துட்டு போனது அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காம். அது மட்டும் இல்லாம இப்போ இவர் ஐடிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாவே இவருக்கு அந்த ட்ரைனிங் செஷன்லாம் ரொம்ப நல்லா ஈஸியா கிடைக்குதாங்க. ஸோ 15 வயசுல தன்னுடைய அப்பாவை எழுந்தாரு விக்னேஷ். இப்போ எங்க பார்த்தாலும் அவங்க அப்பாவை பத்தி பேசுற வகையில ரொம்பவே பெருமைப்படுத்திருக்காரு விக்னேஷ். கண்டிப்பா இவருக்கு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.